இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 51:1 நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சித்திகரியும். கிருபையின்படி ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவர். தாவீது பெரிய ராஜா, ஆனால் அவனுடைய வாழ்க்கைகளை தடம் பொழுது தாவீது என்ன செய்கிறார்? கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று தாழ்த்தி கேட்கிறார். சவுல் ராஜாவின் நாட்களில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்ன சொல்லப்போனால் ஆண்டவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றவில்லை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவில்லை. ஆண்டவரே துக்கப்படுகிறார், என் வார்த்தையின்படி அவன் செய்யவில்லை, நான் ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று. ஆனால் தாவீதை பாருங்கள், ஆண்டவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் தாழ்த்தி உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க வார்த்தையை பயன்படுத்துவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க தவறி விடுகிறோம். தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து கஷ்டம் தொடர்ந்து வரும்பொழுது நாம் பலவித முறுமுறுப்புகள் நமக்குள் வருகிறது. தாவீது உடனே சரண்டர் ஆகி தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீண்டும் கிருபை கொடுக்கிறார். ராஜ்யபாரத்தை தொடர்ந்து நிலைநிறுத்தினதை பார்க்க முடியும். தாவீது எனது இதயத்துக்கு ஏற்றவர் என்று கூட ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் கிருபையின்படி இறங்குகிறவர். அந்த இரக்கம் தேவனிடத்தில் நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகள் நம்மை விட்டு கடந்து போகாதபடி அல்லது எடுத்துக் கொள்ளப்படாதபடி நம்மிடத்திலே தொடர்ந்து இருக்கும்படியான வாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். கிருபை விலகிவிட்டால், அவர் இரக்கம் நமக்கு கிடைக்காவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு எந்த விதத்திலும் வந்துவிடக் கூடாது என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது தாழ்த்த வேண்டும், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்த்தி கேட்கும் பொழுது தேவன் உடனே கிருபை கொடுத்து இறங்குகிறார். ஒரு அருமையான சகோதரி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி எதுவுமே அவளுக்கு கிடைக்கவில்லை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, நல்ல டேலண்ட், மல்டி டேலண்ட். காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய வேலை கிடைக்கும், பெரிய லெவல்ல இருப்பா அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே கணித்தார்கள், பேசினார்கள். ஆனா எல்லாம் பொய்த்து போய்விட்டது. போற இடத்துலலாம் நல்லா செய்யறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் எனக்கு சரியா வரல, செலக்ட் ஆகாம ரிஜெக்ட் ஆகிறேன்னு சொல்லி பல விதத்துல பல சூழல சோர்ந்து போய்விட்டாள். என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. இவளுக்கு ஒரு என்னால முடியும், எப்படினாலும் முடியும், அவ்வளவு டேலண்ட் இருக்குது, அவ்வளவு நாலேஜ் இருக்கு, எந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும், யாரு கேட்டாலும் எப்படிப்பட்டதுனாலும் அதுக்கு இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனாலும் எதுவுமே கை கொடுக்கவில்லை. கடைசியில சோர்ந்து போயிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்துகிறார். தாழ்த்தி நீ ஜெபித்து விட்டு இன்னைக்கு போயிட்டு சொல்லும் போது ஆவியாளர் பேசும் பொழுது இந்த வார்த்தை தான் அந்த சகோதரிக்கு முன்பாக வந்ததா. தேவனை கிருபையின்படி இரக்கங்களின்படி எனக்கு இறங்குன்னு சொல்லி ஜெபித்துட்டு, என்னுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ளல, என்னுடைய அறிவை நான் சார்ந்து கொள்ளல, உண்மை சார்ந்து போகிறேன் போய் இது பண்ணாங்களாம். போகும்போது அந்த சகோதரி அதுல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து செலக்ட் பண்ணி நல்ல வேலையில அமரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாராம். நாம் தாழ்த்தும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார், தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார், நமக்கு நன்மை கொடுக்கும்படியான வாசல்களை திறக்கிறார், அற்புதங்கள் நடக்கிறது. இதைதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரு பல முறை போராடி ஜெபித்தும் பதில் கிடைக்கலனா, பல முறை முயற்சி எடுத்தும் தோல்வியை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, பல விதத்திலே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பல விதத்திலே நாங்கள் போராடிய எங்களுக்குரிய ஆசீர்வாதம் இன்னொருத்தர் கையில் இருக்கிறதை நாங்கள் திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்று இருப்பீர்கள் என்று சொன்னால், நீ தாழ்த்தி தேவனே உமது கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி இந்த காரியத்துல அனுகூலமா அற்புதமா அவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் வேண்டிக் கொள்கிறது உங்களுக்கு அருளப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவன், கிருபை நிறைந்தவர் அப்பா, கிருபை தருகிறவர், கிருபையினால் எங்களை நிரப்புகிறவர். இந்த நாளிலும் கிருபை நிமித்தம் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக அல்ல, திறமைகளின் நிமித்தமாக அல்ல, எங்களுடைய அறிவின் நிமித்தமாக அல்ல, தாளந்துகளின் நிமித்தமாக அல்ல,
அப்பா. நாங்கள் எங்களை சார்ந்து கொள்வோம் என்னால், எங்களே நாங்கள் நம்பி எல்லாவற்றையும் முடியும் என்று சொல்லி எங்களுக்குள் அப்படிப்பட்ட பெருமை இருக்குமானால் நீர் எங்களுக்கு எதிரியாய் மாறிவிடுகிறேன். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்ல வார்த்தையின்படி தாழ்த்தி விண்ணப்பத்தை கேட்க யாரெல்லாம் தாழ்த்தி கிருபையின்படி இறங்கும் என்று ஜெபிக்கிறார்களோ என் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக, கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக. அது நிமித்தமாக நீர் கிரியைகளை நடப்பித்து பெரிதான நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள் கர்த்தர் தமது கிருபையின்படி நமக்கு இறங்கி எல்லாவற்றிலும் தேவனுடைய கிரியையை, வல்லமை, மகிமை பார்க்கிற நாளாய் கர்த்தர் மாற்றிக் கொடுக்க விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.